வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். சிங்காநல்லூர், விருகம்பாக்கம் உள்ளிட்ட 6 தொகுதிகளின் தேர்தல் சுற்றுப்பயண பொறுப்பாளர் பணியிலிருந்து நான் விலகுகிறேன். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. ஓரிரு நாளில் திமுக, காங்கிரஸ் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும். தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சொடங்கர் தகவல். திறன் மேம்பாட்டு திட்ட முறைகேடு வழக்கில் சந்திரபாபு நாயுடுவுக்கு தொடர்பு இல்லை என அமலாக்கத்துறை அறிவிப்பு. யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு எதிராக கருத்து தெரிவித்து அவரை பெரியாளாக்க விரும்பவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. இந்தியாவுக்கான இறக்குமதி வரி 25% 18% குறைக்கப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. பலுசிஸ்தான் பெண் தீவிரவாதிகளின் தற்கொலைப்படை தாக்குதலில் பாகிஸ்தான் வீரர்கள் 200 பேர் உயிரிழப்பு. தூய்மை பணியாளர் பத்மாவை வீட்டிற்கு அழைத்து தங்க செயினை பரிசளித்தார் நடிகர் ரஜினிகாந்த். வேலை நிறுத்தம் செய்யும் அரசு ஊழியர் சங்கங்கள் பணிக்கு வராவிட்டால் சம்பளமில்லை. தலைமை செயலாளர் நா. முருகானந்தம் அறிவிப்பு. தவேக சார்பில் பிப்ரவரி 6 முதல் விருப்பமனு விநியோகம். கட்சியின் பொதுச் செயலாளர் என். ஆனந்த் அறிவிப்பு. டிஜிட்டல் உலகில் திருவள்ளுவர் இன்று இருந்திருந்தால் தீய சக்தி பற்றி அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றிய உலகு என்று குரல் எழுதியிருப்பார். தவேக தலைவர் விஜய் விமர்சனம். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி பொறியாளர் சங்கம் இன்று அடையாள வேலை நிறுத்தம். சங்கத்தின் மாநில தலைவர் சி. கார்த்திகேயன் அறிக்கை. பார்வையற்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.